வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 27 சனிக்கிழமை பிப்ரவரி 7 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தண்ணீர் திவால், தமிழகத்தின் நிலை என்ன? ஐநா சுட்டிக்காட்டியுள்ள உலகளாவிய தண்ணீர் திவால் பற்றிய அபாயகரமான நிலையை நேற்றைய நம்பிக்கை செய்தியில் பார்த்தோம். அதில் தமிழகத்தின் நிலை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐநா சுட்டிக்காட்டியுள்ள இந்த அறிக்கையில் இந்தியா உலகளாவிய தண்ணீர் திவால் நிலையின் மையப்புள்ளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தெற்கு ஆசியாவிலேயே மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள பகுதிகளில் ஒன்றாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சென்னை நகரம் உலகளவில் தண்ணீர் திவால் நிலையை நோக்கி வேகமாக நகரக்கூடிய 25 நகரங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. சென்னை 2019 சந்தித்தது போன்ற தண்ணீர் இல்லாத நிலை மீண்டும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் விழித்து கொள்ளவில்லை என்றால் பேராபத்து நமக்குத்தான். சரி, இதற்கு தீர்வு என்ன என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனத்தை கட்டாயமாக்க வேண்டும். 2, எஞ்சியுள்ள நிலத்தடி நீரை சேமிக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். 3, நகரங்களில் கழிவுநீர் மறுசுழற்சியை ஒரு போர்க்கால நடவடிக்கையாக முன்னெடுக்க வேண்டும். 4, பொருளாதார திட்டமிடல்களில் தண்ணீரை முதன்மை காரணியாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்டவைகள்தான் அந்த தீர்வு. என்ன செய்ய போகிறோம்? நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழகத்தில் தண்ணீர் நிலை, நம்பிக்கை அளிக்கும் ஆக்கப்பூர்வமாக வழிகாட்டும் தகவல்கள். தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் மாடிப்பசை கிராமத்தில் இயற்கை விவசாயி ராமலிங்கம் தமது 8 ஏக்கரா நிலத்தில் வாய்க்கால்களை ஆழமாகவும் அகலமாகவும் தூர்வாரி பயன்படுத்தி வருவதாலும் பண்ணை குட்டை அமைத்திருப்பதாலும் மழை நீரை வருடத்தில் 10 மாதத்திற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு சேகரித்து பயன்படுத்தி வருகிறார். இதுபோன்ற விழிப்புள்ளவர்களின் செயல்பாடுகள் புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. இயற்கை விவசாயி ராமலிங்கம் அவர்களுக்கு பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. பத்திரிகையாளர் மாலன் அவர்களுடன் நல்லோர் குழு சந்திப்பு. பிரபல பத்திரிகையாளர், புதிய தலைமுறை இதழின் ஆசிரியராக பணியாற்றிய மாலன் அவர்களை திருவான்மியூர் பத்திரிகையாளர்கள் குடியிருப்பில் அவரது இல்லத்தில் நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் சந்தித்து நாட்டின் இன்றைய நடப்பு பற்றியும் நல்லூர் வட்டம் எப்படி அதற்கு தீர்வாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் விளக்கப்பட்டதாக நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தினமலர் பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர் நூருல்லாஹ் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி பேசும்போது, நல்லூர் வட்டத்தில் இளைஞர்களின் பொறுப்பான செயல்பாடுகள் பற்றி பேசும்போது கண் கலங்கிய தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார். ஆம், அது ஆனந்த கண்ணீர் என்பதை பிறகு அறிய முடிந்தது. நூருல்லாஹ் அவர்கள் அவரது இளம் வயதில் இளைஞர்களை ஒன்றிணைக்க பெரும் முயற்சி செய்து அது பலன் தராமல் போனதை நினைக்கும் போது, நல்லூர் வட்டத்தால் அது சாத்தியமாகியுள்ளதை பார்க்கும்போது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தாம் தம்மை இப்பணியில் இணைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் நூருல்லாஹ் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி. சென்னையில் நல்லூர் வட்டத்தின் பிரமுகரும் ஏவிஎம் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளருமான வேலு அவர்களை சென்னை வடபழனியில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் சமீபகால செயல்பாடுகள் பற்றி பகிர்ந்து கொண்டதோடு, சென்னையில் லட்சிய சமுதாயத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த பிரமுகர்களின் ஒருங்கிணைப்பிற்கு நேரம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டது. இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், கண் உடல் தான பொறுப்பாளர் ஜெயலட்சுமி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு அவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து கோடம்பாக்கத்தில் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது. அதில் தாஜ்நூர் அவர்கள் திருக்குறளுக்கு தாம் இசையமைத்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் என்று நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி.
தி சென்னை சில்க்ஸ் கேகேவி மீடியாவின் நிலம் கூட்டல் நீதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவணப்படம் வெளியீடு சென்னையில். குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற ஆவணப்படமான நிலம் கூட்டல் நீதி என்னும் குறும்படம் காந்தி கிராமத்தில் வசித்து வரும் திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் பூமி தானம் இயக்கத்தின் மூலம் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கிடைக்கச் செய்தது. கீழ்வெண்மணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 42 விவசாயிகளுக்கும் நிலம் கிடைப்பதற்கு பல உதவிகள் செய்தது. தமது 100ஆண்டு விழாவிற்கு செலவு செய்யவிருக்கும் பணத்தை கூட நிலம் இல்லாதவர்களுக்காக வழங்கியது போன்ற 100 வயதை கடந்த தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களது வாழ்க்கையை சித்தரிக்கும் ஆவணப்படம் சென்னையில் வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் முறையாக திரையிட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது என்று தி சென்னை சில்க்ஸ் நிறுவன தலைவர் டி.கே. சந்திரன் அவர்கள் தெரிவித்தார். மாணவர்களை இளம் எழுத்தாளர்களாக உருவாக்கி வரும் எழுதுக இயக்கம். பள்ளி மாணவர்களை எழுத்தாளர்களாக உருவாக்கி வரும் எழுதுக இயக்கத்தின் 108 புத்தகங்கள் வெளியீடு விழா சென்னை குருநானக் கல்லூரியில் நடைபெற்றது. இறையன்பு IAS அவர்கள் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். அதில் ஒரு எழுத்தாளராக கள்ளக்குறிச்சி மாணிக்க மாணவி நவீனா மணிகண்டன் தனது முதல் படைப்பை பயணத்தில் ஒரு பாடம் என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். இதற்காக சிறப்பாக செயல்பட்டு வரும் கிள்ளிவளவன் மற்றும் சுகுமார் அவர்களுக்கு மாணவர் கள பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை மேனகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.